ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி அவங்க மைண்டில் ஏதாவது தாட்ஸ் இருக்கா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கார்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஒரு புதுசாக ஒரு சேனல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் என்ன கேட்டிங்க அப்படின்னா தேவி 1111. ஆக்சுவலி நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பயங்கர ஆக்டிவெல்லாம் கிடையாது, பயங்கர ஒரு லேசியாகும். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி மெடிடேஷன் அடிக்டட் ஆகும். எனக்கு 24/7 என்னை விட்டால் நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோ அடிக்டட் மெடிடேஷனில். பட் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணனால தான் ஆக்சுவலி என் மைண்டில் ஒரு தாட்ஸ் எப்படியாவது டெய்லி ஒரு வீடியோ போடணும், நமக்காக கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு தாட்டில் தான் அந்த சேனல் எனக்கு க்ரோ ஆச்சு. அதே மாதிரி ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒரு வீடியோ தானே போடுறோம், இன்னொரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு அந்த சேனலில் மைண்டே வரமாட்டேங்குது. சரி, நமக்கு நியூ சேனல் க்ரியேட் பண்ணிப்போம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் கண்டினியூஸாக அதே மாதிரி வீடியோ போடணுன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எனக்கு ஷோராக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தான் என்ன க்ரோ பண்ணணும். ஓகே. இங்கே கொடுக்குற சப்போர்ட் தான் நான் டெய்லி வீடியோ போட ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஹேஷ்டன். ஓகே. லவ்வர்ஸ், பார்ட்டிசிபேஷன், celebration, existence, compromise, slowing down, illusion, maturity, mission, ribbon, schizophrenia. So bottom of the deck, isolation. மேக்ஸிமம் நம்ம கார்டு எடுத்து வைக்கும்போது ஷோராக கார்டை ஸ்கிப் பண்ணாதுங்க, அதை பாருங்கள். ஸோ அதில் தான் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு ரெஸ்னேட் ஆகுது. குயின் ஆஃப் வான்ஸ். ஓகே. 3 of Pentacles, 10 of Wands, 7 of Wands, 4 of Swords, 7 of Swords, 9 of Wands, 5 of Pentacles, Knight of Pentacles, 10 of Cups, World, Death. Ace of Wands. Thank you so much, universe. Thank you so much. Okay. ஓகே. தென் இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, ஆக்ஷன் எடுக்கிறத பற்றியான ஒரு தாட்ஸ் அவங்க மைண்டில் இருக்குதா இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போர்சஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் போனனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஐ நோ என்னோடய வீடியோக்காக காத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. அதனால தான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கட்டாயம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் ஒரு தாட்ஸ் என் மைண்டில் வர்றதுக்கான ரீசனே வந்து வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு ஆளோட லைஃப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். மேரிட்டல் அஃபேரோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இது. ஓகே.
കമ്മിറ്റ്മെൻറ്റ് ഇഷ്യൂ ആക്ച്വലി കറക്റ്റ് റിലേഷൻഷിപ്പ് എൻഡപ്പ് ആയിട്ടുണ്ട്, ഡെത്ത് ആയിട്ടുണ്ട്, ഒരു എൻഡിങ്ങിൽ വന്നിട്ടുണ്ട്. കാരണം என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் இஷ்யூ. ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிடி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இல்லைங்க ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இல்லைங்க கமிட்மெண்ட்டில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க கார்மிக் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் கமிட்மெண்ட் கொடுக்காத ஒரு காரணத்தினால ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு டெத் ஆகிட்டு. மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 2 years இருக்கலாம், 2 months இருக்கலாம், 2 weeks இருக்கலாம், அப்படி இல்லைங்க 1 years இருக்கலாம். ஓகே, பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு டோட்லி எண்ட் ஆகிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை. நான் இங்கே நிற்கிறேன், நீ அங்கே நிற்கிற, நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் என்ன அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ். நான் இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன், நீ இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தால் இங்கே ஒன்றும் நடக்காது. ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு பட் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்ஷனோ ஒரு மூமெண்ட்டோ ஒன்றும் எடுத்துகிட்டு இருந்தால் ரிலேஷன்ஷிப் அதனால டோட்லி ஒரு எண்டிங்கில் ஒரு டெத் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் பக்கா ஸ்லோவாகும், பயங்கர ஸ்லோவாகும். ஓகே, பக்கா லேசி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க, ஆக்சுவலி ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 100க்கு ஒரு 1000 வாட்டி இருந்து ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி அப்படிப்பட்ட ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பக்கா லேசி ஆகும், பக்கா ஸ்லோவாகும். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, 1 or 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, இருக்கலாம், பட் இவங்க எல்லா விஷயத்தையும் திறந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். இவங்க ஒரு ஆளுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இவருக்கு அது உள்ளுக்குள்ளே தோணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அப்படி கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆகும். சுத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூனால அந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு. பட் நவ் நீங்களும் சேஞ்ச் ஆகிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தேவை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி, இல்லைங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டி. ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு இவர் அக்செப்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி போகிற வரைக்கும் போட்டுன்னு இருந்துட்டு. பட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாகிட்டு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களும் அங்கே நிற்கிறாங்க, நம்மளும் இங்கே நிற்கிறோம். இது ரிலேஷன்ஷிப் கிடையாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் இல்லை. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்க ஒரு கிளாரிட்டியில் போகும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்கிறத மனசிலாக்கிட்டு நீங்கள் இவர்கிட்ட கமிட்மெண்ட் கேட்டுண்டு நான் இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுக்கு மீனிங்ஸ் என்ன, நேம் என்ன, இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா இல்லைங்க நார்மல் ரிலேஷன்ஷிப்பா இல்லை என்ன, இதுக்கு என்ன நேம் விட்டு இதை விழிக்கிறது நீங்கள் கேட்டுட்டு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்கிறத கேட்டுண்டு. இவர் கமிட்மெண்ட் கேட்கக்கூடிய ஒரு டைம் இவர் 1000 ப்ராப்ளத்தை சொல்லிட்டு உண்டு. இப்படியாகும் அப்படியாகும், என் சுச்சுவேஷன் அதுவாகும் இதுவாகும், நான் என்ன சொல்லுவேன், நான் ஏது செய்வேன், எனக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, 1000 கதை வேறு அடிச்சுட்டு நம்ம சொல்லலாம். நீங்களும் குறைச்சி நீங்கள் பார்த்துட்டு சரி இன்றைக்கி கொடுப்பா நாளைக்கு கொடுப்பாங்கிறது நீங்களும் பார்த்து ரெண்டு டோட்லி ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லை. ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்துட்டு. ஓகே, காரணம் நீங்கள் இவன் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறனால இவன் கட்டாயம் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்க போகிறதும் கிடையாது. நம்ம நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்னோம், 1 years நின்னோம், 2 years நின்னோம். பட் நம்ம எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் மட்டும் நமக்கு அடிச்சுட்டே இல்லை. ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போவோம். அதுக்கப்புறமா இவன் நமக்கு கமிட்மெண்ட் என்ன நின்றுட்டு ஒரு நிற்கிறது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு போவோம். அப்போ மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸையும் மனசிலாக்கிட்டு நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பானா இல்லையா பார்ப்போங்கிறத நீங்கள் மனசிலாக்கிட்டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எண்டப் ஆக்கிட்டு நான் சொல்லலாம். மேபி இவரே உங்களை விட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆக்கிட்டு கேரளி நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ்வில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதா இருந்தால் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம், எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஜீவிதம் இருக்குது, நமக்கும் ஒரு லைஃப் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். இங்கே யாரையும் நம்பி இனி ஒரு காரியமும் இல்லை. அதை மனசிலாக்கிட்டு கொடுக்கும்போது கொடுக்கட்டும். உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் பக்காவாக கேட் பண்ணுது, பாசிட்டிவாக கேட் பண்ணுது, உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. கட்டாயம் இவனுக்கு நம்ம மேலே இருக்கிற ஸ்நேகங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம். கட்டாயம் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். பட் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறனால இவருக்கு நம்மளோட ஃபீலிங்ஸும் எமோஷனும் நம்ம காதில் மனசிலாகாமலே போகுது. நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பொழுது ஷோராக நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கிடைக்குங்கிற ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு பக்காவாக பாசிட்டிவாக உங்களுக்கு கேட் பண்ணிட்டு. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வரட்டும், வந்தாலாவது இவன் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பானா பார்ப்போங்கிற ஒரு தோர்ஸோட கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு கோயில் பற்றின சுச்சுவேஷனில் போய் அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு.
கட்டாயம் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பான், அவனுக்கு வேறு வழி இல்லை, அவன் கட்டாயம் நம்மளை மிஸ் பண்ணுவான். ஸோ நம்மளை அவன் ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிறது உண்மை. வேறு வழியில் அவனுக்கு கமிட்மெண்ட் தந்தே ஆகணுங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு உங்களுக்கு. കാരണം நீங்கள் கோயின் பற்றி சிச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கு இது மாதிரி போகும். தரட்டும் நம்ம பார்த்துக்கலாம், கமிட்மெண்ட் தரட்டும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகும். ஒரு சிலவங்க கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் இந்த போஸ்டோட ஆக்ஷன்ஸ் என்ன பார்ப்போம். ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் ஆக்சுவலி ஸ்லோவாகும். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை மைண்டில் போட்டு ஒரு 10,000 வாட்டி அலசி ஆராய்ஞ்சு அது இவருக்கு ஓகேன்னு தோணா மட்டும்தான் இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு கேரக்டருங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒரு போஸ்ட் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டு பேடிச்சுட்டு பயந்துட்டு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆக்சுவலி காலையில் எடுத்து நைட்டு வரைக்கும் இவரோட மைண்டில் உங்களோட தாட்ஸ் கன்வர்ஸும் வந்துட்டே இருந்துக்கலாம். இவர் சம்டைம் இவரோட ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஜாலியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு டைம் அங்கே இருந்து இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, இவர் நல்லதுலேயும் உங்களை பற்றி திங்க் பண்ணலாம், கெட்டதுலேயும் திங்க் பண்ணலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களை பற்றியே திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சன் லைஃப்பை ஜீவிச்சுட்டு முன்னோட்டு கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு பேடி வந்துட்டு. ஸோ இவர் ஆக்சுவலி ஒவ்வொரு நிமிஷம் பேடிச்சு பயந்துட்டு நம்ம சொல்லலாம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு ஒரு மாய மாதிரி, ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு. இவர் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 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 பாரத்தை, அது பாரம் கிடையாது, குழந்தைங்கிறது நமக்கு சுகம் தான், பட் அது ஒரு வெயிட் தானே ஆக்சுவலி. அதை சுமந்து முன்னோட்டு போகிற மாதிரி இவர் அவரோட மெமரிஸ்லேயே இருக்கட்டும், மைண்ட்லேயே இருக்கட்டும், ஹார்ட்லேயே இருக்கட்டும், உங்களை சுமந்து இவர் கொண்டு ஜீவிச்சுட்டு. இவர் ஆக்சுவலி டவுட்டாக எத்தனையோ நாட்கள் இது இல்லை, நான் எதுக்கு இவரை நினைக்கிறேன், இல்லைங்க இவரை நான் எதுக்கு திங்க் பண்ணேன், இல்லைங்க இவன் எதுக்கு என் மைண்டில் வர்றா, நான் ஏதோ ஒரு மாயக்குள்ளே மாட்டின மாதிரி நிற்குது, வெளியும் வர முடியல, உள்ளே போகவும் முடியல. இவர் பேடிச்சுட்டு. ஓகே, பேடிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் கூட நின்று கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நான் என்னையும் மறந்துட போகல, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கிறத மறந்துடுவேன் போகல, எனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது மறந்துடுவேன் போகல. இவர் பேடிச்சு போயிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி இவர் சிலவங்களுக்கு இவர் உங்களை விட்டு வேறு ஏதோ இடத்துக்கு வேலை விஷயமா எங்கேயோ லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு கட்டாயம் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டான எந்த மாற்றமும் கிடையாது. மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மேபி. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆளோட லைஃப்பில் கோர்ட்டு, கேஸ், டிவோர்ஸ் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு தான் இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் ஓடிட்டு நம்ம சொல்லலாம். பட் இது ஒரு கரண்டி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ஒரு டெத் ஆகிட்டு கரண்டி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க. இவரோட மைண்டில் இருக்கிற தோல்ஸ் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு பட் இன்றைக்கி இந்த ஒரு பர்சன் ஒரு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு மாய மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு, இல்லூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு, உங்களே சுமந்துட்டு இருக்க ஒரு ஃபீல் ஆகிட்டு பேடிச்சு ஓடிட்டு இப்படியே நான் கொண்டு லைஃப்பை முன்னோட்டு போனேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நான் என்ன மறந்துடுவேன், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கிறது மறந்துடுவேன், எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஓட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஓடணுங்கிறது தெரிச்சு ஓடிட்டு பட் இது ஒரு செப்பரேஷனில் இவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு நினச்சிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போவும் இவரோட மைண்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். இப்போவும் இந்த ஒரு பர்சன் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், வெளியே போகிற ஒரு டைமாக இருக்கட்டும், ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், எங்கே போனாலும் உங்களோட தாட்ஸ் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பர்சனை ஆத்மார்த்தமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் நல்லது நடந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது அவங்களே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் நீங்கள் உண்டு. இவர் எப்பவும் அவங்கள திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கரெக்டான விஷயமாகும். ஓகே, அது மட்டும் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி இந்த பர்சனோட லைஃப்பில் ப்ராப்ளம் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தலைக்கு மேலே பாரம், கடன், இந்த ஒரு பர்சனுக்கு மேலே ஆக்சுவலி நிறைய பாரங்கள் உண்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு அடித்து பிடிச்சி நமக்கு என்ஜாய் பண்ண தோணும். இல்லைங்க நம்ம மைண்டும் மனசும் கொஞ்சம் நல்லா இருந்தாலே நமக்கு எங்கேயாவது வெளியே போகணும், அவுட்டிங் போகணும், ஜாலியாக இருக்கும் நமக்கு தோணும். அதே நம்ம மைண்டும் மனசும் சரியில்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் வேண்டாம், எந்த ஒரு சந்தோஷமே வேண்டாம்னு தோன்றது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவரோட லைஃப் ஆக்சுவலி ஓகே இல்லை.
அவரோட லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் உண்டு. அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிசிபேஷன் இவர் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு ஹாப்பினஸை தேடி வந்துட்டு ஒரு சந்தோஷம் தேடி வந்துட்டு அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் உண்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி தலைக்கு மேலே பாரங்கள் உண்டு. ஓகே, குடும்ப கடன் சுமைகள் ஏதாவது உண்டு இவருக்கு ஆக்சுவலி. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இது இவர் மைண்டு ஓகே இல்லை. இவருக்கு மைண்டு மனசு ஆக்சுவலி ஓகே இல்லை. இவருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கணும் ஒரு ஹோப் இவருக்கு மைண்டில் வந்துட்டு இல்லை. காரணம் என்னன்னா இவருக்கு கடன்கள் ப்ராப்ளம்ஸ் உண்டு லைஃப்பில். ஒட்டுமொத்தமாக இவருக்கு ஓகே இல்லை, சரியில்லை நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு தான் இவர் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. உங்களை ஆல் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு பயம் உண்டுன்னு சொல்லலாம், ஒரு பீடி உண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நான் என்ன சொல்கிறது, நான் இவ கூட இன்னும் நான் பழகி ரொம்ப அட்டாச் ஆகி என்னையே மறந்து நான் ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுவேன், என்ஜாய் ஆக ஆரம்பிச்சிடுவேன். பட் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கிறத மறந்துடுவேன். அதனாலே உங்ககிட்ட ஒரு ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு ரொம்ப அட்டாச் ஆகிட்டு இவருக்கு தெரியும். இப்படியே நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனோன்னா நெக்ஸ்ட்டு கட்டுறது ரிலேஷன்ஷிப் போயிடும். நான் அவள் கூட கொஞ்சம் ஜாலியாக போயிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டேட்டிங் ஃப்ளோட்டிங்கில் போயிட்டேன் அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷன் மூலில் போயிட்டேன் அப்படின்னா கட்டாயம் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த நீங்கள் ரெண்டு மீட் பண்ணாத அளவுக்கு, நீங்கள் 2 பேர் ஒரு செலிப்ரேஷனில் போகாத அளவுக்கு இவர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணுவார். இவர் பவுண்டரி செட் பண்ண உங்களுக்கு மேபி நீங்கள் சம்டைம் சொல்லியிருக்கலாம், நான் பிஸியாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம மீட் பண்ணணுமா, வெளியே போகலாமா, நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு டைமில் இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இல்லை வேண்டாம். ஏன்னா ஒரு செலிப்ரேஷன் மோடில் போயிட்டோம் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன் ஆகிடும். அதுக்காகவே ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராகும். ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராகும். நம்ம சொன்ன மாதிரி ஒரு தடவைக்கு 1000 வாட்டி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராகும். பட் இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி பயங்கர டவுன் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். இவரை நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் போகணுங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும். ஓகே, பட் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு பர்சனல் லைஃப் அவரை நினைக்கிற ரீதிக்கு போயிருக்கலாம். பட் என்னைக்கு இவர் உங்களை மீட் பண்ணிட்டு வந்தோம் அதுலேருந்து இவரை நினைக்கிற மாதிரி இவரோட மைண்டும் பிடி கொடுக்க மாட்டேங்குது, ஹார்ட்டு பிடி கொடுக்க மாட்டேங்குது. இவர் நினைக்கிற ரீதிக்கு ஒன்றும் நடக்கவும் மாட்டேங்குது. இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சு பார்த்தாச்சு, மூவ் ஆன் பண்ணி பார்த்தாச்சு. இவர் நினைக்கிற மாதிரி இவருக்கு மைண்டு கேட்க மாட்டேங்குது, மனசு கேட்க மாட்டேங்குது. டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் இவர் நினைக்கிற மாதிரி போகணும் நடக்கவும் மாட்டேங்குது. இவர் ஆக்சுவலி டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா காரணம் என்னன்னா இவருக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக அதை இவருக்கு பயந்து ரிலேஷன்ஷிப்புக்காண்டி பயந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, எனக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் எதுக்கு இதில் வந்து மாட்டினேன், எனக்கு ஏன் இதுலேருந்து வெளியே வர முடியல, இது என்ன கனெக்ஷன், இது எனக்கு யூனிவர்ஸாக கொடுத்த ஒரு கனெக்ஷனா இல்லைங்க நானாக போய் மாட்டின ஒரு கனெக்ஷனா, எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், எனக்கானதாக இருந்தால் அது கட்டாயம் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கட்டும். ஓகே, தெய்வம் தானே இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டுச்சு, எல்லாம் தெய்வமே பார்த்துக்கட்டும், எனக்கு விதி இருந்துச்சு அப்படின்னா அதை தெய்வமே கொண்டு வந்து சேர்க்கட்டுங்கிற ஒரு தாட்ஸோடு இவர் டோட்லி சரண்டராக பண்ணிட்டு உண்டு, தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சுட்டு. அப்போ இவர் தெய்வத்துக்கு மேபி யூனிவர்ஸுங்க ஒரு விஷயத்தை பக்காவாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாம் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்ச ஒரு கேரக்டர் ஒரு ஆக்ஷன் மூலம் இறங்கி வரன்னு கேட்டால் நெவர். ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி தெய்வத்தை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு கேரக்டர்னால ஒட்டுமொத்தமாக இவர் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. எனக்கு என் லைஃப்பில் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது எல்லாமே யூனிவர்ஸே பார்த்துக்கட்டும், இது எனக்கானதாக இருந்தீங்க, அதை தெய்வம் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி கொடுக்கட்டும், எல்லாம் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஏன்னா இவர் பயந்துட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பை கண்டு ஆக்சுவலி பேடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இவருக்கு ஒரு அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. இவரோட மைண்டும் இவரோட மனசும் இவருக்கு பீடியில் போயிட்டுலாம் நம்ம சொல்லலாம். டோட்லி கரண்ட்லி டவுன் ஆகும். இவர் எத்தனையோ வாட்டி இவர் உங்களை மறக்கணும், மூவ் ஆன் ஆகணும். ஃபிசிக்கலி இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகலாம், மென்டலி இவரால் மூவ் ஆன் ஆக முடியலை. டோட்லி இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் போட்டு மறக்கணும் வேண்டாம் திங்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டு உண்டு. கரண்ட் இவர் டோட்லி டவுன் ஆகிட்டு உண்டு, டயர்ட் ஆகிட்டும், இவரால் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இவர் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆனால் இவருக்கு ஆசை உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வரணுங்கிற ஒரு ஆசை உண்டு. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அது வரைக்கும் நல்லாவே தெரியும். இவர் ஆக்சுவலி ஒரு
செல்ஃப் ரெஸ்பெக்ட். இவர் ஆக்சுவலி நினைக்கிறாரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோதும் நான் டவுன் ஆக இவர் ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு ஆப்போசிட் போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து விழுந்து எலும்பி அவங்க அழுதாலும் சரி, அங்கேயே கிடந்து விழுந்தாலும் சரி, ஒரு பொதைக்குள்ளிக்குள்ளே போய் மாட்டினாலும் சரி, பட் ஒருபோது நான் அந்த சுச்சுவேஷனில் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டர் நான் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹீலாகி வெளியே வர ஆரம்பிச்சுட்டு. பட் இவர் அதுக்குள்ளே மாட்டிட்டு இவர் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதை நடந்துட்டு காரணம் இவர் டவுன் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே மூழ்கிட்டு அதுதான் எழும்ப முடியாமல் ஸ்டக் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, டோட்லி டவுன் ஆகும். பட் ரிலேஷன்ஷிப்போ ரீஸ்டார்ட் வேணுங்கிற ஒரு தாட்ஸ் உண்டு. பட் தெய்வம் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி சேர்த்து வைக்கட்டும். நமக்கு ஸ்லோயிங் டவுன் கார்டாக வந்துடும். கட்டாயம் நமக்கு டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்டில் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி மேபி இவருக்கு லைஃப்பில் இவருக்கு லைஃப்பில் என்னத்தை இவருக்கு சந்தோஷம் ஹாப்பினஸ் இருந்தாலும் இந்த ஒரு இவருக்கு கண்ணுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான வைரங்களோ நகைகளோ என்ன காசோ பணத்தையோ கொட்டி கொண்டு கொடுத்தாலும் இந்த ஒரு போஸ்டோட மைண்டு திங்க் பண்ணுற விஷயம் உங்களே ஆகும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? ஓகே, அதுதான் இவரோட தாட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, பட் டோன்ட் வரி. இப்போ ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஸ்டக்காகி எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த ஒரு கேரக்டராக இவர் இருந்தாருங்கி கரெக்டாக இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மாட்டிட்டு நிற்கலாம். இப்போ மேரிட் அண்ட் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னா இவர் மேரேஜ் ஆன ஒரு போஸ்டாக இருக்கலாம், கார்மிக் கனெக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இவர் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாமல் உங்களை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இவர் மாட்டிக்கிட்டு இவர் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா இவர் ஆல் சுச்சுவேஷனை உங்களுக்காக பிரேக் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ரிபல்னு ஒரு கார்டு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு சங்கிலிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ சொசைட்டியோ ஃபேமிலியோ ஏதோ ஒரு சங்கிலிக்குள்ளே மாட்டி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காம ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இவர் ஸ்டக்காகி நிற்கிறார் அப்படின்னா இவர் ஷோராக இந்த ஒரு பர்சன் எல்லா சுச்சுவேஷனையும் உங்களுக்காக பிரேக் பண்ணி ஒரு ஆக்ஷன் மூலம் இவர் இறங்குவார். பட் இங்கே நமக்கு ஸ்லோயிங் டவுன் கார்டு வந்திருக்கனால கட்டாயம் நமக்கு டைம் எடுத்துக்கும், ஸ்லோவாகும். ஓகே, இவர்கிட்ட உங்களுக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு 110% ட்ரூவான ஒரு விஷயம். பட் டைம் எடுத்துக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவர் ஆக்ஷன் எடுப்பார். நம்ம சொன்ன மாதிரி இதை வாட்டி இவர் யோசிக்கிற ஒரு கேரக்டர். பட் ரிலேஷன்ஷிப்பில் ரீஸ்டார்ட் வேணுங்கிறது இவரோட டிசைன் ஆகும். பட் ரீபர்த் உண்டு. ஓகே, கட்டாயம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் உண்டு. பட் நான் இந்த ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன், இவங்களுக்காக வெயிட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆகிடுங்க. ஏன்னா அந்த காலத்தில் சீதா தேவி ராமருக்காக காத்திருந்து ஓகே, பட் ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேருவாங்க. சேர்ந்து ராமர் நீ தீக்குழின்னு சொல்கிற மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு விஷயம் நடந்துக்கூடாது. ஓகே, ஸோ யாருக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதுங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க. உங்களுக்கானதாக இருந்துச்சு அப்படின்னா அது ஷோராக அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சேர்க்கும். பட் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒரு போஸ்டருக்காக காத்திருக்கேன், என் லைஃபே அவங்களுக்காக பறி கொடுத்தேன்ட்டு சொல்லிட்டு நிற்காதுங்க. ஓகே, லைஃப் ஆக்சுவலி ரொம்ப அழகானது. யாருக்காகவும் வெயிட் பண்ணி நம்ம லைஃப்பை கெடுக்கக்கூடாது. நம்ம இம்பார்ட்டன்ட், அவங்க லைஃப்பில் நம்ம இம்பார்ட்டன்ட். நம்ம இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு ஒரு தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ணி நம்ம லைஃப்பை அழிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப் ரொம்ப அழகானது. நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த வேர்ல்டில் எவ்வளோ மிராக்கிள்ஸ் இருக்குது. நம்மளை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு 1000 சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ண உங்கள் லைஃப்பில் யாருக்காகவும் வெயிட் பண்ணதுங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ட். உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆத்மார்த்தமான மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரட்டும். பட் நம்ம யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம். நம்ம லைஃப்பில் முன்னோட்டு போயிட்டே இருக்கலாம். வேர்ல்டு ரொம்ப அழகானது. நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கணும். யாருக்காகவும் நிற்காதுங்க, பிடி கொடுக்காதுங்க, போயிட்டே இருங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ஸ்லாம் கட்டாயம் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ஏஜ் பார்த்துருவோம். ஓகே, 15 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 31 important, 36 important, 53 important, 40 important, 37 important, 41 important, 46 important. ஓகே, ஸோ காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கனால ஷோராக இவருக்கு தெரியும். ஓகே, கரண்ட் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும்.
இப்போ ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஸ்டக் ஆகி நின்னாலும் கரெக்டாக இவர் ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகணும். ஆக்ஷன் எடுப்பார், உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷனும் பிரேக் பண்ணுவார். பட் நீங்கள் அவைலபிளாக நிற்காதுங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த வீடியோ யாருக்கு ரெசிடேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. அவைலபிளாக எந்த காரணத்துக்கும் நிற்காதுங்க. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு அவர் எல்லா சுச்சுவேஷனும் பிரேக் பண்ணிட்டு உங்ககிட்ட வருவார். ஓகே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னைட் ஆகும். சரியா? ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் கிடையாது, செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துருச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.